Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வச்சு பியூட்டிஃபுல்லா ஒரு gift basket DIY பண்ண போறோம். இது மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இது கிரியேட் பண்ணி எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்ல எவ்வளோ ஹைட்க்கு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் foam sheets யூஸ் பண்ண போகிறேன். foam sheet இப்படி ரோல் பண்ணி அந்த பாக்ஸில் வச்சு பாருங்கள் அண்ட் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் அண்ட் பாட்டமில் 1 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸை பார்டராக வச்சு 1 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எண்ட் வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஸ்பேசிங்ஸ் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லைன்ஸை கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். பிளேட் ஆர் கிராஃப்ட் கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்டர் லைன்ஸை க்ராஸ் பண்ணாமல் சென்டரில் மட்டும் கட் பண்ணிக்கணும். எண்ட் வரைக்கும் எல்லா லைன்ஸும் இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டிக் பண்ணிடலாம். நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஹாட் க்ளூ இருந்தால் அதில் ஸ்டிக் பண்ணுங்கள், இன்னும் குவிக்காக ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டா இன்னர் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை ஸ்லோவாக வெளியே பெண்ட் பண்ணுங்கள். ஃபெவிகால் ட்ரை ஆக லேட் ஆகும், ஸோ கேர்ஃபுல்லாக வெளியே பெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் இப்படி ஃபுல்லாக வெளியே பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்டரில் லேஸ் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். லேஸ் ஒரு சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு இடத்துல மட்டும் கேப் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சேம் லென்த்க்கு கட் பண்ணி கேப் ஃபில் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் சென்டர் பார்ட்க்கு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இங்கேயும் ஸ்டிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹேண்டிலுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் லேஸ் பீஸ் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஹைலைட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஃபெவிபாண்ட் ஆர் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஒரு லேயர்லேயும் தெர்மோகோல் பால் ஸ்டிக் பண்ணுறேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்டோன்ஸ் ஆர் பீட்ஸ் எது இருந்தாலும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ இதில் 1 by 1 வச்சு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மந்த் உகாதி வரப்போகுது அண்ட் நெக்ஸ்ட் மந்த் தமிழ் நியூ இயரும் வருது. ஸோ நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்க்கு இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு DIY ஹேண்ட்மேடாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கோன் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் மஞ்சளும் குங்குமமும் ஃபில் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதை பர்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஹேண்டிலும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிளெயினாக இருக்கிறதால இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒரு டிஐஒய் பர்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாஸ்கெட்டில் நம்ம செஞ்ச பர்ஸ் வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் குங்குமம் இருக்குது. இது கூட கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வைக்கிறேன். அண்ட் சாக்லேட்ஸ் இருந்தால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டீ லைட் கேண்டில் வைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்ன வேணாலும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்மேட் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். அண்ட் நம்ம ஃப்ளார் பாஸ்கெட்டாக வீட்லேயும் வச்சு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பாஸ்கெட் செஞ்சு ஃபங்க்ஷன்ஸில் பிளேட் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.